புளிச்சக்கீரை யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதை அடிக்கடி செய்ய மாட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. என் ஒரு ஆளுக்காக செய்யணுமே அப்படின்னு சொல்லி செய்ய மாட்டேன். எப்போயாவது தான் செய்வேன். இந்த வாரம் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். சுடுதண்ணியில் வந்து புளிச்சக்கீரை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். போட்டதையுமே கலர் சேஞ்ச் ஆகும். நல்லா வெந்ததுக்கப்புறமே எடுத்து வடிகட்டி தனியாக வச்சுக்கணும். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு பெரிய கட்டி அளவுக்கு பூண்டு, 3 தக்காளி, 10 வரமிளகாய், சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு வடிகட்டி வச்சுருக்க புளிச்சக்கீரையை சேர்த்து கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா சிம்மில் வச்சு நல்லா சுருள வதக்கிட்டு அதுக்கப்புறமே ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் விட்டு எடுத்துக்கலாம். மண் சட்டியில் போட்டு கடைஞ்சா நல்லாயிருக்கும். அதுக்கெல்லாம் டைம் இல்லை, அதனால் நான் அப்படி எடுத்துக்கிறேன். மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி தாளிப்பு கொடுத்துக்கிறேன். மதியமாக வந்து சுட சுட சாதம், அது மேலே வந்து புளிச்சக்கீரை வச்சு மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன மாதிரி யாராவது புளிச்சக்கீரை ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் அவங்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்க 3 பேருக்கும் சாப்பாடு பச்சை பயிறு கடைஞ்சி வச்சுருந்தேன். இன்றைக்கி